தூத்துக்குடி வாகைக்குளம் பகுதியில் கடந்த 1992ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா விமான நிலையத்தை திறந்து வைத்தார். விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வந்து 33 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நிலம் கையகப்படுத்தப்பட்டு சுமார் 452 கோடி செலவில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச தரத்திற்கு இணையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். இதில் ஏற்கனவே இருந்த 1350 மீட்டர் விமான ஓடுதளம் தற்போது 3115 மீட்டர் நீள ஓடுதளமாக மாற்றப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையிலும் தேவைப்பட்டால் கூடுதலாக 2 விமானங்கள் பழைய விமான நிலைய பகுதியில் நிறுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் தூத்துக்குடிக்கு வந்து செல்ல முடியும். இதனால் தூத்துக்குடி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தின் முன்பகுதி தூத்துக்குடி நகரின் சிறப்பை பறைசாற்றும் விதமாக மிகப்பெரிய அளவிலான முத்து அலங்கார விளக்குகளுடன் ஜொலிக்கிறது. தூத்துக்குடியின் முக்கிய தொழிலான கடல் தொழிலை அடையாளப்படுத்தும் விதமாக படகு ஒன்று வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து தற்போது சென்னை, பெங்களூருக்கு தற்போது விமான சேவை பயன்பாட்டில் உள்ளது. விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற நகரங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் விமான சேவை வழங்க வேண்டும் என்பது தூத்துக்குடி தொழிலதிபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து இந்த ஏர்வேஸ் மூலமாக நிறைய சுற்றுலா தலங்களுக்கும் மக்கள் செல்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாகும். இது இன்னும் இப்போ இருக்கிற அளவோட இடங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற என்ன இடமோ ஒரு 2.5 மடங்கு கூட இருக்கிற இடம் இப்போ நமக்கு இருக்கிற எல்லாமே மதுரைக்கு எவ்வளோ சதுர கிலோமீட்டர் எடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கு தூத்துக்குடியில் எடுத்திருக்காங்க. ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்டைய நாடுகளில் எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்குன்னா அதிலோட த்ரெட்டு இருந்தால் கூட இராணுவ விமானங்கள் கூட வந்து நமக்கு பாதுகாப்பாக இறங்குற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எல்லா வகையிலையும் வந்து அந்நிய சக்திகளுக்கு எதிராகவும் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும், பெரிய ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடி வளர்ச்சிக்கு மற்றொரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமனுடன் சத்தியம் செய்திக்குழு.